இங்க பாருங்க மிஸ்டர் ஃபுட்பால் பாய், உங்களுடைய இந்த ஃபுட்பால் பாம் நல்லபடியா வேலை செய்யும்ல? சொல்லுப்பா. ஷேர் சிங், உன்னோட கவலைகளுக்கெல்லாம் டாடா சொல்லு, பாய் பாய் சொல்லிடு. இப்போ உன் கூட ஃபுட்பால் பாய் இருக்கான். இந்த பாலை யாரெல்லாம் கையில எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த கடவுள் கையில எடுத்துக்குவான். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. வரட்டா? ஹலோ மிஸ்டர் சௌரி சார், இந்த ஃபுட்பால் சுத்தி முடிக்கிறதுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற தங்கம் பைரம் எல்லாத்தையும் எங்க ஆளுங்க கிட்ட நீங்க கொடுத்துடணும். இல்லன்னா இங்கே பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன மிரட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன். இங்கே பாரு, இப்போ போலீஸ்ல சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு. ஹலோ, இங்க பாரு, பால் சுத்தி முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. ஏன்னா அழிவுக்கு இரண்டாவது பெயர் வேற யாரும் கிடையாது, இந்த ஷேர் சிங். மறந்துட்டு தப்பு பண்ணிராத. அப்படின்னா முதல் பேரு யாரோடது பாஸ்? எதுக்காக இப்படி பண்ண? பாலை எதுக்காக இப்ப கையை வச்சு நிறுத்தின? எல்லாரும் இப்ப கீழே படுத்துக்கோங்க. என்ன இது? காப்பாத்துக்கோ. இப்ப உனக்கு புரிஞ்சுதானா மண்டையா? அழிவோட இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங்ங்கிறது. இங்க இருக்கிற எல்லா நகைகளையும் உடனடியா எடுங்க, போங்க. சீக்கிரம், நம்ம கிட்ட நேரம் இல்ல. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுங்க. எல்லா நகையும் எடுத்துருங்க. ஒரு நகையை கூட நீங்க மிஸ் பண்ண கூடாது. அப்படி மிஸ் பண்ணீங்கன்னா என்கிட்ட மரண அடி வாங்குவீங்க. வாங்க சபையா நிறுத்துங்களா. இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல ஒழுங்கா சட்டத்துக்கிட்ட சரணடைஞ்சிடு. சட்டத்தோட கால்கள் நீளமானது. இங்க பாரு, நான் உன்னை ஓடி வந்து பிடிச்சிருவல. யாரோட குழந்தை அது? அப்ப இருந்து தூக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. யாராவது தூக்க வேண்டியதானே? என்ன பண்றிய? அட, ஒரு பிரச்சனை இல்ல, நான் உன்னை தூக்குறேன்டா செல்லம். வாங்க வந்துட்டானுங்கயா. இம்சை. ஆஹா, ஃபுட்பால் பாய், நமக்கு இம்சை வந்துடுச்சு. இப்ப எல்லா கதையும் முடிய போகுது. என்ன பண்றதுன்னு புரியல. ஏய் ஷேர் சிங், இதுக்கப்புறம் எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது மேன். நீ எங்க போனாலும் சரி, கட்டு பட்டு முன்னாடி வந்து நிப்போம். இப்ப இந்த கடையில இருந்து நீ என்னெல்லாம் திருடினியோ அது எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வச்சிரு. அப்படியே போய் கையோட சட்டத்துல சரண்டர் ஆயிடுப்பா. டே பீமா, அங்க போய் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு பிரிடா. இரு 10 அடி தள்ளியே நிக்கணும், புரியுதா? இல்ல உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னால சண்டை போட முடியாதுண்ணா. செம்மையா சண்டை போடுவேன் தெரியுமா? இப்போ என் பவரை பாக்குறியா? இந்த வருது பா, ரைட்ல ஒரு பஞ்சு. பட்டுவோட மேஜிக்கல் பஞ்ச பாத்தியா? குத்து வாங்கிட்டு குனிஞ்சு படுத்திருக்கேன். கட்டு, இந்த காட்சி நீ பாக்க. ஒரு நிமிஷம் நில்லு. ஏ கட்டு, பாத்தியா நம்ம பஞ்ச க்ளோஸ் அப்ல எப்படி? ஆச்சரியத்துல தலையே சுத்துமே. தேங்க்ஸ் பட்டு.
உங்க பஞ்சில நிறைய பவர் இருக்கு. அப்படின்னா? என்னோட தலை சுத்துது பட்டு. ஐயோ உன்னையா குத்திட்டேன். என் நண்பனை நானே குத்துற அவலம் ஏற்பட்டு போச்சே, அதுவும் தவளை மேலேயே. சாரி கட்டு, கண்ணை மூட்டு குத்துனா ஒண்ணுமே தெரியல எனக்கு. மனசுல வச்சுக்காத ப்ளீஸ் பட்டு, எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணுங்க. எதுவுமே பண்ணாம இந்த ஓரத்துல நில்லுங்க ப்ளீஸ். சரி, சரி, சரி. Thank you. முன்னாடி வா. என்னடா அப்படி பயந்து ஓடி வர? சார், சூடான சூப்பு தயாரா இருக்கு சார். சார், 2 பேரும் சீக்கிரமா கீழே வாங்க சார். ஓகே, கட்டுப்பட்டு சாருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன், அதனால நானே சூப்பை மேல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன தயக்கம்? சார், சார், என்ன இது? என்ன மறுபடியும்? ஆமா, இந்த கட்டுப்பட்டு சார் மேல ஏற வழியை எதுக்காக இவ்ளோ ஆபத்தா வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே. ஏதோ அவசரத்துக்கு மேல ஏறுற மாதிரியா இருக்கு, ஏதோ செஞ்சு கோட்டை மேல ஏறுற மாதிரி செங்குத்தாலாம் இருக்கு. அப்புறம் சார், சார் நல்லா இருக்கீங்களா சார்? சார், உங்களுக்காக சூப்பு கொண்டு வந்திருக்கேன் சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களா சார்? சார், டிங் டாங், உனக்கு என்னாச்சு? டிங் டாங். சாரி டிங் டாங், நான் உங்களை கவனிக்கல, அதனால என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். எனக்கு இதே மாதிரி ஒரு இன்னொரு சூப் செஞ்சு தரீங்களா ப்ளீஸ்? டிங் டாங், பசிக்குது. அப்படியா? சரிங்க சார், திரும்ப 1 more நான் அதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரியா போச்சு. ஏய் கட்டு, சீக்கிரமும் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுக்கப்பா. பட்டுவோட 6வது அறிவு சொல்லிடுச்சு, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் வரப்போதாம்ப்பா, அதுவும் இங்கேயே இப்போவே. பட்டு, உங்களோட 6வது அறிவு நாளுக்கு நாள் அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. பட்டு, நம்ம வீட்ல தான் இருக்கோம், இங்க என்ன ஆபத்து வரப்போகுது சொல்லுங்க? இங்க பாரு ஃபுட்பால் தம்பி, என்னால இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. ரொம்ப நாளா இந்த கட்டு பட்டு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கதையை நீ எப்படியாவது முடிச்சிரு. அதுக்கப்புறம் உனக்கு நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். ஏய் லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த கட்டு பட்டு கதையை முடிக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்களா? அறிவு கட்டவனுங்களா, குடுங்கடா. இந்த பெரிய மனுஷனுக்கு கொஞ்சம் குடுங்கடா. வெக்கம் கட்டவனுங்களா, என்கிட்ட இருந்தா சம்பாரிச்சு சாப்பிடுறீங்க. ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட கொடுத்துருங்க, இல்ல அடி பின்னிடுவேன். என் காசுல சாப்பிட நினைச்சீங்க, உங்க 2 பேரும் வாயெல்லாம் கிழிச்சிரமாட்டா தடியானுங்களா. இப்ப எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பாஸ். எங்ககிட்ட எது இருந்தாலும் அதுல பாதி உங்களுக்கு தான் பாஸ். ஆமா. இந்த பாலை புடிங்க. இந்த பாலை கட்டு பட்டுவோட ஆபீஸ்க்குள்ள நீங்க 2 பேரும் சேர்ந்து மெதுவா தள்ளி விட்டுருங்க. மத்த வேலையை எல்லாமே இந்த பாலே பாத்துக்கும். ஆமா. ஒர்க் ஆகுமான்னு பார்க்கலாம் வாங்க. போடு போடு. அங்கிளா, யாரு? ஏய் என்னங்கடா இது? பந்து பவுன்ஸ் ஆகி பேசுது. டிவில இருந்து இந்த பால் மட்டும் எப்படி வெளியே வந்து விழுந்தது? சரி, எது எப்படியோ பால் பார்க்க அழகா இருக்கு. நல்ல மஞ்சள்னு. பட்டு, என்னாச்சு உங்களுக்கு? என்ன சத்தம் இது? யா டிங் டாங், நகருங்க. சார், எதுக்காக இப்படி பண்ணீங்க சார்? ஓ சாரி டிங் டாங், இன்னைக்கு சூப்புக்கும் எனக்கும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி தவறிக்கிட்டே இருக்கு. பட்டு, பட்டு நீ எங்க இருக்க? எங்க போன? முன்னாடி வா. ஐயா, தம்பி, நீங்க யாரு? வீடு திறந்திருந்தா உள்ள நுழைஞ்சிருப்பீங்களா? டிங் டாங், இவரை சீக்கிரம் வெளியே அனுப்பு, புரியுதா? பட்டு, பட்டு நீ எங்க இருக்க? ஜென்டில்மேன், இங்க இருந்து உடனே வெளியில கிளம்பி போங்க. சார் சொன்னாரே, அது உங்க காதுல விழலையா? கோமேன், நாங்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எவ்வளவு அழகா இருக்க பாரு. ஏ கட்டு, ஏய் நான் தாண்டா உன் பாசக்கார நண்பன் பட்டு. என்ன ஏன் அடையாளம் தெரியலையா உனக்கு? இது பட்டுவோட குரலாச்சே. என்ன
பட்டு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? உனக்கு என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை. வா கட்டு, திடீர்னு எனக்கு முன்னாடி எங்க இருந்தோ ஒரு பால் வந்து விழுந்துச்சுப்பா. அது எப்படின்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அந்த பால்ல கூட அழகா ஒரு ஸ்மைலி ஃபேஸ். என்னை பார்த்து என்ன தூக்குன்னு கத்திச்சுப்பா. அதுல லேசா எமோஷன் ஆயிட்டேன். சரி பந்து தானேன்னு குனிஞ்சு எடுத்த டமால் ஒரு சவுண்டுப்பா. பந்து வெடிச்சிருச்சுப்பா. பூச்சிக்கிட்டே பந்து வெடிச்சிருச்சுப்பா. நிலக்கரி அல்ற மாதிரி ஆயிட்டப்பா. பாலால பிளாஸ்ட் ஆயிடுச்சா? அந்த பால் தானாவே இங்க வந்திருக்காது பட்டு. அதானே. யாரோ இதை பிளான் போட்டு தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்னன்னு தெரியல.